எல்லோருக்கும் வணக்கம். யார் பேரை சொன்னால் தொட்டிலில் படுத்திருக்க குழந்தை துள்ளி எழுந்து உட்காருமோ, யார் பேரை சொன்னால் சின்ன பசங்க முகத்துலலாம் சந்தோஷம் பொங்குமோ, யார் பேரை சொன்னால் இளைஞருடைய மனசில் உற்சாகம் தொற்றிக்கொள்ளுமோ, யார் பேரை சொன்னால் தாய்க்குலங்களுடைய நெஞ்சத்தில் பாசம் பொங்குமோ, யார் பேரை சொன்னால் ஆன்மீக பெரியவர்கள் ஆனந்திப்பார்களோ, யார் பேரை சொன்னால் ஒவ்வொரு வெறி பிடிச்ச ரசிகரின் கண்களும் அருவியாகுமோ, யார் பேரை சொன்னால் இந்தியாவில் உள்ள எல்லோருக்குமே தெரியுமோ, அவர் பேரை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்ற ஒற்றை மந்திர சொல் உலக ரசிகர்களின் மனதில் தனது உழைப்பாலும் ஸ்டைலாலும் வசீகர வசனத்தாலும் 8 திக்கும் பரவியிருக்கும் ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாய் வீற்றிருக்கிறார் நமது சூப்பர் ஸ்டார். பேருந்து நடத்துனராக சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற இயற்பெயரில் தொடங்கி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் மந்திர கைகளால் உருப்பெற்று 1975 அபூர்வ ராகங்களில் ரஜினிகாந்தாக பெயர் மாற்றம் பெற்றார். அடுத்தடுத்து இவர் நடையில் காட்டிய வேகம், சிகரெட்டை கொண்டு நடத்திய சித்து விளையாட்டுக்கள் ஆகியவை மாறுபட்ட சினிமாவை ரசிகர்களுக்கு உணர்த்தியதால் ரஜினியின் நடிப்பில் சொக்கி போயினர். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆப்த நண்பர் கமலுடன் நடித்த 16 வயதினிலே படத்தில் இது எப்படி இருக்கு என்ற சாதாரண வார்த்தையை பட்டி தொட்டி எங்கும் தனது ஸ்டைலான குதர்க்க பேச்சால் பேசச் செய்த பெருமை இவரையே சாரும். எப்படியோ பாவப்பட்டவோ குருவம்மா, அவ பொண்ணை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடும். என்னங்க என்னங்க இது எப்படி இருக்கு? பைரவியில் நாயகன் அந்தஸ்துக்கு உயர்ந்த ரஜினி இந்த படம் தந்த வெற்றியால் சூப்பர் ஸ்டார் ஆனார். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றுள்ள ரஜினிகாந்த் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற உலக தத்துவத்தை உலகம் முழுவதும் பரவியிருக்கும் ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் கோச்சடையானின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஜெயா டிவியின் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணத்தில் உங்களோட உட்காந்து பேசுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தமிழ்நாடு அரசுடைய சிறந்த நடிகர் அவார்டு 6 முறை, ஃபிலிம்ஃபேர் அவார்டு நிறைய முறை, அதே போல் ஃபிலிம் ஃபேன்ஸ் கிளப் அவார்டு எண்ணற்ற முறை வாங்கியிருக்கீங்க. இது போக ஷெவாலியே சிவாஜி விருது வாங்கியிருக்கிறீங்க. அப்புறம் தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க, கலைச்செல்வம் விருது வாங்கியிருக்கிறீங்க, மகாராஷ்டிர அரசால் ராஜ்கபூர் விருது வாங்கியிருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே இந்திய அரசால் 3வது மிக உயர்ந்த சிவிலியன் அவார்டு பத்மபூஷன் அது வாங்கியிருக்கீங்க. அதுக்கும் மேலே இப்போ சமீபத்தில் உலகத்தில் உள்ள மொத்த செலிப்ரிட்டிஸில் லிவிங் லெஜண்ட்ஸில் 25 பேரை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 25 பேரில் நீங்கள். ஸோ என்ன ஒரு க்ளோரிஃபிகேஷன், என்ன ஒரு உயர்ந்த பீடங்கள், எவ்வளோ பெரிய கிரீடங்கள் இதெல்லாம். ஆனால் இது எல்லாத்தோட உயர்ந்த கிரீடமாக நீங்கள் மதிக்கிறது ரசிகர்களுடைய நெஞ்சங்கள். ஸோ அதுக்கு தீனி போடுற மாதிரி இப்போ ஒரு படம்,
அதுவும் 1975 அபூர்வ ராகங்கள் ஆரம்பித்த அதுவும் ரூபம் ஃபஸ்ட்டு உங்கள் ரூபம் ஸ்க்ரீனில் வந்தது 1975 அபூர்வ ராகங்கள் சார். அதுக்கப்புறம் 39 வருஷம் உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்துருக்கு. அது அது அப்படி மேலே மேலே போய் இப்போ வந்து ரூபம் விஸ்வரூபமாக மாறி கோச்சடையானில் வந்து நிற்கிது. இன்னும் தொடரும். அதை பற்றின ஒரு சந்தோஷமான பகிர்தல் தான் சார் நமக்குள்ளே பேச போகிறேன். நான் வந்து ஒரு அப்துல் கலாம் சாரை பேட்டி எடுத்திருக்கேன், ஒரு ஏஆர்ஆர் பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ லிவிங் லெஜெண்ட் ரஜினி சாரை பேட்டி எடுக்கிறது பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். 1975 2014 வரைக்கும் உங்களுடைய கலைப்பயணம் வந்திருக்கு சார். இதில் இந்த கோச்சடையானில் வந்து இப்போ நிற்கிறோம். அதை பற்றி கோச்சடையான்னு யார், அது என்ன படம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு எனக்கு வரல. ஃபிலிம்ஃபேர் அவார்டு இது வரைக்கும் நான் வாங்கினேன். இந்த அவார்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் மெயினாக வந்துட்டு பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, ரசிகருங்க, ஃபேன்ஸுங்க, அபிமானிங்க, அவங்களுடைய ஒரு அன்பு, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, அதுதான் மெயினாக. ஸோ நீங்கள் வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லா திங்கும் டெஃபினெட்லி நான் வந்துட்டு என்னுடைய ரசிகர்கள் தான் அதை வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த கோச்சடையான் படம் வந்து ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஐ கேன் சே இட்ஸ் ஹேப்பன். ஜஸ்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இந்த ராணா வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ராணா திஸ்டிங் பண்ணது என்னன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி ஆஃப்டர் ரோபோ பண்ண பிறகு அது வந்து ரோபோட்டிக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணிட்டோம். சிவாஜி வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அரசியல் படம் தான், அந்த மாதிரி தான். சந்திரமுகி வந்து ஒரு பேய் படம் மாதிரி. ஸோ வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபோக்லோர் படம் பண்ண சொன்னால் ரொம்ப ஆசை எனக்கு. சின்ன வயசுலேருந்து வந்து நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் படம் பார்க்கணும் ரொம்ப 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 ஆசை எனக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அமைப்பு நான் கரெக்டாக அமையல. அந்த அல்லாவுதீன் சம்திங் அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணது தான். சரி, அதுக்கப்புறம் அந்த ராணான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக்சர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் இப்போ எல்லாமே தெரியும். அது உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது போயிட்டு அது வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே டாக்டர் முரளி வந்துட்டு அங்கே சிங்கப்பூரில் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சரி, பார்த்து எல்லா விஷயங்களாம் இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்த பிறகுல கேஎஸ் ரவிக்குமார் தான் நான் படம் பண்ணுறேன். அது பண்ணி அப்போ என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் திங் பார்த்திங்க சொன்னால் டெஃபினெட்லி 1 year 1.5 year வரைக்கும் டெஃபினட்டாக ஆக்ட் பண்ண சான்ஸே இல்லை. அப்படி தான் இருந்தது. டாக்டர் கிளியராக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஐ மீன் மினிமம் 1.5 year, ஓகே 2 years கூட ஆகலாம். நீங்கள் ரிலாக்ஸை வந்து பிகாஸ் நிறைய வந்து ட்ரக்ஸ் போயிருக்கு உடம்புக்குள்ளே. அந்த நிறைய ஸ்டெராய்ட்ஸு அந்த இது திங்கெல்லாம் ஆனதுனால இல்லை, அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விட்ரால் எஃபெக்ட் இருக்கும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்டு என்னுடைய ஒரு அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி லைஃப் நான் வந்து எது வேணால் தாங்க நம்ம உடம்பு என்னமோ நமக்கு என்ன ஆண்டு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கான். உடம்பு தான் அது எந்த காலத்தில் இது வந்து பர்டிகுலர் ஏஜ் ஆன பிறகு அது டெஃபினட்டாக அது அடிக்கும். அது ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதனால இது பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க சின்னவங்களுக்கு, இப்போ தெரியாது வயசான பிறகு தெரியும். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது ஸோ அந்த மாதிரி அது எஃபெக்ட் ஆகிட்டு அந்த விட்ரால் எஃபெக்ட்டு அண்ட் கம்ப்ளீட்லி அந்த ட்ரக்ஸோடைய எஃபெக்ட்டு திஸ்டிங்கெல்லாம் இதாகிட்டு 2 years சான்ஸே இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு சரி டாக்டர் முரளி என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க. இந்த ராணா வந்து இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்குது, ராணா சேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு ஃபாதர் கோச்சடையான் அப்படின்னு சொல்லி ப்ரீ ராணா இது மாதிரி அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் கேட்டேன், எப்படி சார் அது 2 years அப்புறம் கேட்டுக்கலாம், எப்படி பண்ண முடியும், அது வந்து ஹிஸ்டாரிக்கல், அது கூட ஹிஸ்டாரிக்கல் எப்படி செய்யலை, ஜஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கேட்டு கேஸ் கிட்ட கதையை சொன்னாங்க. அது நல்லா இருக்கே இது, பட் எப்படி சார் பண்ண முடியும், நம்ம வெயிட் பண்ணணும், வில் நம்ம பார்க்கலாம். இல்லை நம்ம இதை வந்து மோஷன் கேப்சர் இந்த டெக்னாலஜியில் நீங்கள் ஜாஸ்தி செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து ஒரு 6-7 days அது வந்து பண்ணால் போதும், ஃபுல்லாக வந்து இந்த டெக்னிக்கில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேறு யாராவது சொல்லியிருந்தாலும் சார் நான் அவ்வளோதான் இது பண்ணியிருக்க மாட்டேன். டாக்டர் முரளி வந்து இன் லண்டன் முதல்ல பிளட் ஸ்டோன் வந்து என் கூட அப்பா அவர் தான் எடுத்தது. அந்த ஹாலிவுட்டில் கம்ப்ளீட்டாக அவருக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இங்கே இருக்குது. எப்படி சார் இதெல்லாம் விசாரித்தா, நீங்கள் சர்ச் பண்ணிங்களா, ஸ்டடி பண்ணிங்களா, எப்படி என்ன சமாச்சாரம், ஃபைனான்ஷியலி எப்படி, டைம் எப்படி, அது எல்லாம் ஃபுல்லாக கேட்கும்போது சௌந்தர்யா வந்து ஆக்சுவலாக
இதான் விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த டெக்னிக்கெல்லாம்? இல்லை டெல்லாம் நல்லா தெரியும். அந்த சுல்தான் த வாரியரில் வந்து ஒரு வெயிட் டிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யா. அதை வந்து டாக்டர் பார்த்துருக்காங்க. அது பார்த்த பிறகு தான் அவருக்கு இந்த ஐடியா வந்திருக்கு. சௌந்தர்யா வந்து கிராஃபிக் டிசைனிங் ஆமாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணி அது அவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்து ஒரு போர்ஷன் டிஸ்டிங் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் செய்கிறேன். ஸோ எனக்கு உங்களுக்கு தான் தெரியும், ஐ எம் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஐம் நாட் எ டெக்னீஷியன் பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது தெரிஞ்சுக்கவும் நான் இஷ்டப்படல. சரி வேண்டாம், நம்ம வந்து ஒரு நடிகன், நம்ம வேலை நம்ம பண்ணலாம், அவங்க வேலை அவங்க பண்ணணும், அதில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலி எப்போவுமே நம்ம இன்வால்வ் ஆகலை. சரி அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட்லி 2 years பிஃபோர் லண்டனில் போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே வந்துட்டு அந்த லண்டனில் அந்த ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஐ திங்க் 10 days வந்துட்டு நான் ஆக்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 days இருக்கும். அது கேஸ் இருக்கும். முதல்ல வந்து சௌந்தர்யா பண்ணும்போது எனக்கு வந்து ஆக்ஷன் சொன்ன உடனே சிரிப்பு வந்துச்சு. அது ஒரு கேள்வியே வச்சுருந்தேன். அவள் கேள்வியே வச்சுருந்தீங்களா? சரி எப்படியா இதுன்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கப்புறம் முடியல சார், நீங்கள் டைரக்டர் ரவிக்குமார் இல்லை, நீங்கள் வாங்க, இல்லை நான் டெஃபினெட்லி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சீன்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் எடுத்து கொடுங்க, நீங்கள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, சைக்காலஜிக்கலி இல்லை ஒரு இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக படம் தேசியங்கள்லாம் செஞ்சு அது வந்து எனக்கு வந்து நான் ஃபுல்லாக படம் பார்த்தேன். இவனை சென்சார் ஆகிடுச்சு. இட் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ இது டெஃபினெட்லி வந்துட்டு ஏதாவது புதுசுன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், என்ன சமாச்சாரம் தெரியலையா. இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் எல்லாம் வெளியே வந்த பிறகு இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அந்த அனிமேஷனோ ஒரு கார்ட்டூன் பிக்சரோ அந்த மாதிரி கிடையாது. இந்த மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. ஒரு சன் இல்லையன்ற ஏக்கம் இருக்கா சார்? இந்தியாவில் ஸ்டைல் ஐக்கான்னா அது நீங்கள் தான் சார். ஏன்னா இது நான் சொல்லலை, இல்லை நான் மறுக்கிறேன். பாலச்சந்தர் சார் வந்து பிதாமகர், பீஷ்மர். அவர் வந்து தாதா சாஹிப் பால்கே வாங்கியிருக்கிற மாபெரும் இயக்குனர்கிட்ட நடிச்சிட்டிங்க. அவர் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிட்டு இப்போ சௌந்தர்யா வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி சார்? சிரிச்சிட்டேனே.